இந்த பப்பி மட்டும் இல்லனா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஐயோ, குட்டி பாப்பா தெருவுல இருக்கே. பசிக்குதா? எங்க வீட்டுக்கு வா, பால் தரேன். இந்த நாயை நான் வளர்க்கட்டுமா? நாய் வேண்டாம், எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுட்டு வா. ப்ளீஸ் பா. எல்லாத்துக்கும் அக்கறைக்கு படகுல போய் கஷ்டப்படுறோம், இதுல நாய் வேறயா? அப்பாவுக்கு தெரியாம வளர்க்கலாம். அப்பா கிட்ட சொல்லிடாத. அப்படியே செய்யலன்னா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏ பப்பி, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு பப்பி, சாப்பிடு. அண்ணா, அப்பாவுக்கு தெரியாம இதெல்லாம் மூடி வைப்போம். ஐயோ, சத்தம் போடாத பப்பி. பப்பி சூப்பரா இருக்கான்ல. அம்மா, என் செல்ல குட்டி. அப்பாவுக்கு தெரியாம இந்த பாஸ்கெட்ல போட்டு வைக்கலாம். ஏய் பப்பி, ஓடாத ஓடாத. சீக்கிரம் துணியால மூட, அப்பா வந்துருவாரு. Come on, catch, catch, catch. Puppy, jump. Puppy, jump. Puppy, jump. Come on, puppy. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, puppy. Come on, puppy. ஐயோ, அப்பா பப்பிய பாத்துட்டாரே. நாய் வேண்டாம்னு சொல்லியும் எனக்கு தெரியாம வளர்க்குறியா நீ? நாய் வேண்டாம், வெளியில துரத்து, கொண்டு போய் விட்டுட்டு வா. ஏன் தெரியல, அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. அப்பா மனசு மாறுற வரைக்கும் எங்கே இருனா? படகுல போறது ஜாலியா இருக்கா? உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். ஏய், இழுக்காத. ஏன் இப்படி பண்ற? என்ன தெரியல, என்ன எங்கடா கூட்டிட்டு போற? ஏய், எங்க ஓடுற? என்னடா? என்ன ஏதோ சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே. அண்ணா, அண்ணா, அப்பா, தங்கச்சி, வாடா வாடா வாடா. பப்பி, அப்பாவை காப்பாத்து. அப்பா, அப்பா. உன்னை வளர்க்க வேணாம்னு சொன்னது தப்புதான். அப்பா, பப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் உயிரை காப்பாத்தினவனாச்சே. அன்புதான் உண்மையான பலம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் மகன் எப்பவுமே ஹீரோ தான். இப்ப பப்பியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா ஆயிட்டான். அடுத்த எபிசோடு பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வருவேன்.